Hello students, today we are going to see about what is acceptance. Okay, I already explained what I mean by offer. Here the acceptance means when the offerer giving the offer to someone, that person is accepting the offer is called the acceptor. Who receive the offer from the offerer and convey his assent to the offerer is called acceptance. ஒரு ஆஃபரை கொடுக்குறப்போ யார் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் அக்செப்டார். ஸோ அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, when the offer is accepted by the acceptor, then it becomes a promise or agreement. ஸோ இங்கே சிக்னிஃபைஸ் ஹிஸ் அசன்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. சிக்னிஃபைஸ் ஹிஸ் அசன்ட் அப்படின்னா சம்மதிக்கிறது, அக்செப்டர் சம்மதிக்கிறது. ஓகே, அக்கார்டிங் டு செக்ஷன் 2B of ICA, acceptance means, okay, when a person make proposal to whom that person should signifies his assent to the proposal. யாருக்கு ஒரு ப்ரப்போசர் ஒரு ஆஃபரர் அக்செப்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃபரை கொடுக்குறாங்களோ அந்த பர்சன் மட்டும்தான் என்ன பண்ணணும், ஒன்று அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணணும், பிடிக்கல அப்படின்னா we can reject the offer. Okay, when the offer is accepted by the acceptor, then it becomes the promise or agreement and it create the obligations, but everything should be in legal form. So next one, essentials of acceptance. What are the items are needed? Okay, what should do the offerer for make a valid acceptance? Okay, எதெல்லாம் ஃபாலோ பண்ணால் எப்படிலாம் இருந்தால் ஒரு ஆஃபர் அப்படிங்கிறது ஒரு அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வேலிடான ஒரு அக்செப்டன்ஸாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு அக்செப்டன்ஸ் வேலிடாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், இட் மஸ்ட் பி அப்சல்யூட் அண்ட் அன்கண்டிஷ்னல். ஸோ கண்டிப்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராப்பராக கிளியராக த ஆஃபரர் ஷுட் கன்வே இட் டு தி அக்செப்டர். ஓகே, next one, it should be accepted by the person to whom the proposal is made. யாருக்கு அக்செப்டன்ஸை கொடுத்தாங்களோ ஒரு ப்ரப்போசல், அவங்க மட்டும்தான் அது என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகே, இட் மஸ்ட் பி இன் ப்ரெஸ்கிரைப்ட் மேனர். ஸோ அதுக்குன்னு ஒரு ப்ரெஸ்கிரைப்டு மேனர் இருக்கணும், ரிட்டன் ஃபார்மேட்டாக இல்லை என்ன அந்த சப்ஜெக்ட் மேட்டரை பற்றி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மேனரை ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஆஃபர் அப்படிங்கிறது இட் மே பி அண்ட் எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைட். அது எக்ஸ்பிரஸாகவும் இருக்கலாம், இம்ப்ளைடாகவும் இருக்கலாம். எக்ஸ்பிரஸ் அப்படின்னா ரிட்டன் ஆர் ஓரலில் இருக்கலாம். இம்ப்ளைட் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் பை கண்டக்ட். ஒரு விஷயத்த பண்ணுறது மூலயமாவும் அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். நான் இது ஆல்ரெடி சொல்லிட்டேன், வாட் ஐ மீன் பை இம்ப்ளைட் அண்டு எக்ஸ்பிளைட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், இட் மே பி கிவன் வித் ஸ்பெசிஃபைடு டைம். ஸோ ஸ்பெசிஃபைட் டைம் அப்படின்னா ஒரு ஆஃபரர் ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது ஒரு ஸ்பெசிஃபைட் டைம் ஃபிக்ஸட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு 6 month கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அக்செப்டன்ஸ் எப்படி இருக்கணும்னா அவங்க கொடுத்த அந்த 6 monthக்குள்ளே அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது வேலிட் அக்செப்டன்ஸாக இருக்க முடியும். ஆஃபரர் கொடுத்த அந்த டைம் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த அக்செப்டன்ஸ் ஆஃபரரால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஏற்றுக்க முடியாது. ஓகே, டியூ டு எக்ஸ்பைரி ஆஃப் டைம். ஸோ whenever the offer is given by the offerer to the offeree, okay, he should given a specified time. So when the acceptor, while giving his assent to the offerer, he should give their acceptance to the offerer within a specified time, otherwise it will be invalid due to time limit is over. Next one, it must be given before the offer has been withdrawn or lapsed. ஸோ அப்படின்னா என்னென்னா ஒரு ஆஃபர் லேப்ஸ் ஆகிறதுக்குள்ளே, கேன்சல் ஆகிறதுக்குள்ளே, எக்ஸ்பயர் ஆகிறதுக்குள்ளே அக்செப்டர் அவங்களோட அக்செப்டன்ஸை கொடுத்துடணும். இன்கேஸ் அந்த ஆஃபரர் மேபி கேன்சல் பண்ணலாம், எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணலாம். ரெவோகேஷனில் அதை நம்ம பார்க்கலாம். ஸோ
இந்த ரெவோகேஷன் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிறதுக்குள்ளே ஒரு அக்செப்டார் அவங்களோட அக்செப்டன்ஸை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஆஃபரர் அவங்க கொடுத்த ஆஃபரை மேபி வித்ட்ரான் பண்ணிக்க கூட சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், த அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி கிவன் only after the communication of offer is complete. ஸோ கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம். கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர்னால் ஒரு ஆஃபரை அக்செப்டாருக்கு கொடுக்குறப்போ அந்த ஆஃபர் எப்போ போய் சேர்ந்து எப்போ அந்த ஆஃபரை ஒரு அக்செப்டார் ரீட் பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அப்போது அந்த கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபரை அக்செப்டார் பார்த்து படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அக்செப்டார் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட அக்செப்டன்ஸை கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது எக்ஸ்பயர் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன், இட் மஸ்ட் பி ஃபுல்லி கம்யூனிகேட்டட். ஒரு ஆஃபரர் while giving the offer to the acceptor, he should communicate about the subject matters and rules and regulations of the offer to the acceptor fully. Otherwise, it will be a invalid offer. So it cannot be moved into the next stage of agreement, promise, etc. Okay. Next one, it must be from competent person. ஸோ ஒரு கம்பீட்டன்ட் பர்சன்கிட்டேருந்து அந்த அக்செப்டன்ஸை ரிசீவ் பண்ணதாக இருக்கணும். ஏன் அப்படின்னா வந்து முன்னாடியே சொன்னது தான், ஒரு மைனர்கிட்டையோ இல்லை அன்சவுண்ட் பர்சன்கிட்டையோ வந்து ஆஃபர் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு இன்வேலிடான ஒரு ஆஃபர். ஓகே, ஸோ கம்பீட்டன்ட் பர்சன், ஓகே, அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு ஆஃபரை கொடுக்கணும். அண்ட் அவங்க மட்டும்தான் என்ன ரைட்ஸ் இருக்குன்னா ஆஃபரை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. மற்றபடி இன்கம்பீட்டன்ட் பர்சனுக்கு ஒரு ஆஃபரை மேக் பண்ணாலோ இல்லை இன்கம்பீட்டன்ட் பர்சன்கிட்டேருந்து ஒரு ஆஃபரை வந்து ரிசீவ் பண்ணாலோ அது வந்து ஒரு இன்வேலிடான ஒரு ஆஃபர், இன்வேலிடான ஒரு அக்ரிமெண்ட். ஒரு அக்செப்டார் என்ன பண்ணணும் அப்படின்னா அக்செப்டன்ஸை ஆஃபரர்கிட்ட மட்டும்தான் சொல்லணுமே தவிர வேறு யார்கிட்டையும் வந்து சொல்லக்கூடாது. எந்த ஆஃபரர் ஒரு ஆஃபரை கொடுக்குறாங்களோ அந்த ஆஃபரர்கிட்ட தான் ஒரு அக்செப்டன்ஸை கொடுக்கணுமே தவிர இன்டைரக்டாக வேறு எதுவும் வந்து வேறு யார்கிட்டையோ போயிட்டு பண்ணக்கூடாது. இந்த எசென்ஷியல்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது ஒரு வேலிட் அக்செப்டன்ஸாக இருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அக்செப்டன்ஸ் மே பி எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைட். ஸோ முன்னாடியே உள்ளது தான் எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைட். அப்படின்னா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது ஓரல் ஆர் ரிட்டனில் இருக்கும் அந்த ஃபார்மேட். ஆஃபரர் ஓரல் ஆர் ரிட்டனில் ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. அக்செப்டார் அவங்களோட அசென்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஓரலில் கொடுத்துருந்தா ஓரலில் அசென்ட் கொடுக்கணும், ரிட்டனில் கொடுத்துருந்தா ரிட்டனில் அவங்களோட அக்செப்டன்ஸை ஆஃபரருக்கு கொடுக்கணும். இம்ப்ளைட் அப்படின்னா அக்செப்டட் பை கண்டக்ட் ஆர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ வில் டெல் யூ ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் இட். ஸோ ஒரு லேடி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட நீஸை இன்வைட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என் கூட ஒரே ஹவுஸில் இருங்க, நான் இறந்து போகிற வரைக்கும் ஃபுல்லாக என் கூடவே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நான் இறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து என்னோடய இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் உங்கள் நேமுக்கு நான் மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நீஸும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க சொன்னதை கேட்டு அவங்க கூடயே வந்து அவங்க இறந்து போகிற வரைக்கும் இந்த நீஸ் வந்து அவங்க கூடயே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நீஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த லேடியோட ப்ராப்பர்ட்டியை இவங்க நேமுக்கு வாங்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஸோ ஹீ கேன் மேக் ஷூ ஆன் கோர்ட். அவங்க என்ன பண்ணிக்கலாம், கோர்ட்கிட்ட போயிட்டு ஒருவேளை அவங்க கொடுக்கலன்னா கூட கோர்ட்கிட்ட போய்ட்டு கேஸ் போட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க நேமுக்கு மாற்றுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, நீஸ்க்கு ரைட்ஸ் இருக்குது. பை கண்டக்ட் ஆர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த லேடி சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஸ்டே பண்ணாங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக, அதுதான் அந்த ஆக்ட் ஆஃப் கண்டக்ட் ஆர் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆக்ட் ஆஃப் கண்டக்ட் ஆர் ஆக்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். அந்த நீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, லேடி ஆஃபர் கொடுத்த உடனே அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணதுனால அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த நீஸ்க்கு ஃபுல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் இம்ப்ளைட் அக்செப்டன்ஸ். ஓகே, கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் இஸ் லைக் கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர். ஸோ கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபரில் என்ன சொன்னோன்னா, எப்போ ஒரு கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் கம்ப்ளீட் ஆகுதுன்னா எப்போ ஒரு ஆஃபரர் கொடுத்த அந்த ஆஃபரை அக்செப்டார் ஃபுல்லாக ரீட் பண்ணுறாங்களோ, அவங்க கைக்கு போய் சேருதோ,
எப்போ ரீட் பண்ணி முடிக்கிறாங்களோ அப்போ தான் கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும்னு சொன்னேன். ஸோ சேம் த கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து ஒரு ப்ரப்போசலை பிக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா லெட்டர் மூலயமா வந்து ஒரு ஆஃபரை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 13 அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. எப்போ அதை பி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க, எப்போ ரீச் ஆகுது, ஏ கொடுத்த ஆஃபர் எப்போ பிக்கு ரீச் ஆகுது அப்படின்னா 15 அன்னைக்கு ரீச் ஆகுது, 2 டேஸில். ஸோ இங்கே கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா அந்த பி எப்போ அதை ரிசீவ் பண்ணி ரீட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஏக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஓகே நீங்கள் கொடுத்த ஆஃபரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பி வந்து அக்செப்டன்ஸை ஏக்கு சென்ட் பண்ணுறப்போ ஏ எப்போ அதை தெரிஞ்சுக்கிறாங்களோ, ஓகே பி வந்து என்னோடய ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏ எப்போ தெரிய வருதோ அப்போ தான் அது கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆகும். ஸோ கம்யூனிகேஷன் ஆஃப் அன் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அனதர் எக்ஸாம்பிள். ஸோ ஒரு ஆஃபரர் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஆஃபரை 1 செப்டம்பர் அன்னைக்கு ஒரு ஆஃபருக்கு சென்ட் பண்ணுறாங்க. அது என்ன ஆஃபர் அப்படின்னா என்னோடய லேப்டாப்பை நீங்கள் பை பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஆஃபர் எப்போ ஆஃபருக்கு போய் சேருது அப்படின்னா 5 செப்டம்பர் அன்னைக்கு தான் அந்த ஆஃபரை ரிசீவ் பண்ணுறாங்க, அதாவது 4 டேஸ் கழிச்சு. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அதை ரீட் பண்ணிவிட்டு அந்த ஆஃபர் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ரிப்ளைவை போஸ்ட்டில் சென்ட் பண்ணுறாங்க. எப்போ சென்ட் பண்ணுறாங்கன்னா 2 டேஸ் கழிச்சு 7th செப்டம்பர் அன்னைக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. அந்த அக்செப்டார் ஓகே நான் உங்கள் லேப்டாப் வாங்கிக்கிறேன் அப்படின்னு போஸ்ட் பண்ணுறது எப்போனா 7th செப்டம்பர். அது எப்போ வந்து ஆஃபரை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைனலாக 9th செப்டம்பர் அப்போ தான் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கிறதா ஆகும். கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது அதுதான். ஒரு ஆஃபரை கொடுத்துட்டு எப்போ அந்த அக்செப்டன்ஸை அவர் கையில் மறுபடியும் ரிசீவ் பண்ணுறாரோ அப்போ தான் வந்து அது கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ். ஓகே, எப்போ தெரிய வருதோ அப்போ தான். நெக்ஸ்ட் ஒன் ரெவோகேஷன் ஆஃப் அன் அக்செப்டன்ஸ். ஸோ ரெவோகேஷன் அப்படின்னா என்னென்னா கேன்சலேஷன். முன்னாடியே சொல்லியாச்சு, ரெவோகேஷன் ஆஃப் ஆஃபர்லேயே ரெவோகேஷன் அப்படின்னா என்ன நம்ம சொல்லிட்டோம். ரெவோகேஷன் ஆஃப் அன் ஆஃபர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஆஃபரர் என்ன பண்ணுறாங்க 1 செப்டம்பர் அப்போது என்னோடய லேப்டாப் பை பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபர் எப்போ ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா 5th செப்டம்பர் அன்னைக்கு அந்த ஆஃபரை ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அதை ரீட் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு ஆஃபரை போஸ்ட் பண்ணுறது எப்போ அப்படின்னா 7th செப்டம்பர் அன்னைக்கு நான் லேப்டாப் பை பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரிப்ளைவை போஸ்ட் பண்ணுறாங்க. அது எப்போ போய் வந்து ஆஃபரர் கைக்கு கிடைக்கும் அப்படின்னா 9th செப்டம்பர் அன்னைக்கு தான் கிடைக்கும். இங்கே கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் எப்போ அப்படின்னா ஒரு ஆஃபரர் நம்மளோட அக்செப்டர் நம்ம கொடுத்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எப்போ தெரிய வருதோ அப்போ தான் அது கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ். ஸோ அப்போது ரெவோகேஷன் எப்போ நடக்கணும் அப்படின்னா, ஸோ இங்கே ரெவோகேஷன் ஆஃப் அன் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது 9th செப்டம்பர் அன்னைக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஒரு ஆஃபரை அவங்களுக்கு தெரியப்படுத்திடணும். நான் வந்து இதை கேன்சல் பண்ணிக்கிறேன், நான் ஃபஸ்ட்டு வந்து ரிப்ளை உங்களுக்கு போஸ்ட் மூலிமா பண்ணியிருந்தேன், ஆனால் வந்து எனக்கு இப்போ அந்த ஆஃபர் வேணாம் அப்படிங்கிறத 9th செப்டம்பர் அன்னைக்கு அவங்க ரீச் ஆகிறதுக்குள்ளேயே கேன்சல் பண்ணால் மட்டும்தான் அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது கேன்சல் ஆகும். 9th செப்டம்பர் அன்னைக்கு ரீச் ஆகி ஆஃபரர் அதை படிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அக்செப்டரால் அதை கேன்சல் பண்ண முடியாது. ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டு அதை ரீச் ஆகி ஆஃபரர் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடணும், ஆஃபரை இன்கேஸ் வந்து கேன்சல் பண்ணணும்னு விரும்பினாங்கன்னா அதை கேன்சல் பண்ணிக்கலாம். So here we can simply say the offeree may revoke or cancel his acceptance before the letter communicating it reaches to the offerer, but the offeree cannot cancel his acceptance after reach the letter to the offerer. ஒரு லெட்டர் ரீச் பண்ணுறதுக்குள்ளேயே ஆஃபரை கேன்சல் பண்ணணும். அக்செப்டன்ஸ் லெட்டர் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா, ஆஃபரர் கைக்கு ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரெவோக் பண்ண முடியாது. இங்கே ரெவோகேஷனுக்கு 2 கேசஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
Before explain the two cases, you should know about the difference between telegram and post. Telegram deliver the message more faster compared to the post. டெலிகிராம் மூலயமா ஒரு மெசேஜை நம்ம சென்ட் பண்ணுறப்போ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து அது டெலிவரி ஆகும், ஓகே, போஸ்ட்டை விட. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த கேஸ் உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஆஃபரர் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு செப்டம்பர் அன்னைக்கு லேப்டாப் பை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ ஆஃபரர் என்ன பண்ணுறாங்க, 5th செப்டம்பர் அன்னைக்கு உங்கள் கையில் அதை ரிசீவ் பண்ணுறாங்க. ஆஃபரர் கொடுத்த அந்த ஆஃபரை ரிசீவ் பண்ணி அதை படிச்சுட்டாங்க. படித்து முடிச்சுட்டு ஓகே நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, போஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஆஃபரரும் போஸ்ட் மூலயமா தான் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஆஃபரையும் என்ன பண்ணுறாங்க, அதை படிச்சுட்டு ஓகே இந்த லேப்டாப் நான் பை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ரிப்ளைவை போஸ்ட் மூலயமா சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்போ போயிட்டு ஆஃபரரை வந்து சேரும் அப்படின்னா 9th செப்டம்பர் அன்னைக்கு சேரும். அதுக்கு நடுவில் ஓகே ஆஃபரி அந்த அக்செப்டன்ஸை கேன்சல் பண்ணணும், ரெவோக் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாங்கன்னா அந்த போஸ்ட்டு போய் சேர்றதுக்குள்ளே ரெவோக் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அது ரெவோக் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் ஒரு அக்செப்டார் அப்படின்னா, போஸ்ட்டை விட ஃபாஸ்ட்டாக போய் சேர்றது என்னென்னா டெலிகிராம். ஸோ அப்போது அந்த ஆஃபரி மீன்ஸ் அக்செப்டார் என்ன பண்ணணும்னா டெலிகிராம் மூலிமா ஒரு மெசேஜை கொடுத்துடலாம். நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் மூலயமா ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தேன், லேப்டாப்பை பை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் மெசேஜ் கொடுத்துருந்தேன். இப்போது நான் அந்த லேப்டாப் பை பண்ண விரும்பலை அப்படிங்கிற அந்த மெசேஜை டெலிகிராம் மூலயமா கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எது போய் ரீச் ஆகும்னா டெலிகிராம் போயிட்டு ரீச் ஆகும் ஆஃபரருக்கு. ஸோ வந்து அப்போது ரெவோகேட் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கேஸ் 2. ஸோ கேஸ் 2ல் அதே மாதிரி தான் ஆஃபரர் என்ன பண்ணுறாங்க, லேப்டாப் பை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஆஃபரை ஃபஸ்ட்டு செப்டம்பர் அன்னைக்கு கொடுக்குறாங்க. ஆஃபர் எப்போ அதை ரிசீவ் பண்ணுறாங்க, அந்த போஸ்ட் எப்போ ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா 5th செப்டம்பர் அன்னைக்கு ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஆஃபரி அக்செப்டர் எதை ரிசீவ் பண்ணுறாங்கன்னா லேப்டாப் பை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஆஃபரை போஸ்ட்லேயும், இல்லை நான் கொடுத்த அந்த ஆஃபரை நான் ரெவோகேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற டெலிகிராமையும் ஒன்றா சேர்த்து ரிசீவ் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஒரு ஆஃபரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, லேப்டாப் பை பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற ஆஃபரை போஸ்ட்டில் அனுப்பிட்டு அதே ஆஃபரர் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நான் லேப்டாப்பை பை பண்ண விரும்பலை, நான் இந்த ஆஃபரை ரெவோகேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத டெலிகிராம்லேயும் சென்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே எப்போ ரிசீவ் பண்ணுறாங்க, டெலிகிராம் போஸ்ட் ரெண்டுமே எப்போ ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா 5th செப்டம்பர் அன்றைக்கி தான் ஆஃபரி ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்து போகுது. ஸோ கோர்ட்டுக்கு போகிறப்ப ஜட்ஜு வந்து எதை ஃபைனல் பண்ணி என்ன டெசிஷன் வந்து கொடுக்குறாங்க, ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன ஃபைனலாக சொல்கிறாங்கன்னா, இந்த ரெவோகேஷன் அப்படிங்கிறது வேலிட். ஆஃபரர் ரெவோகேட் பண்ணியிருக்கிறதா ஒரு டெலிகிராம் கொடுத்துருக்காங்க. அந்த ரெவோகேஷன் அப்படிங்கிறது வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த ரெவோகேஷன் வேலிட் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி எது ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும், எது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போஸ்ட் டெலிகிராம், அது ரெண்டுலேயும் டெலிகிராம் தான் அவங்க ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ரெவோகேஷன் தான் ஃபஸ்ட்டு போயிருக்கும். ஸோ ஜட்ஜ் என்ன அனலைஸ் பண்ணுறாங்கன்னா, சேம் டேட்டில் போஸ்ட் டெலிகிராம் போயிருந்தாலும் டெலிகிராம் தான் ஃபஸ்ட்டு போயிருக்கும். ஸோ அதுதான் ஃபாஸ்டஸ்ட் ஒன். ஸோ லெட்டரோடு கம்பேர் பண்ணுறப்ப டெலிகிராம் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால, ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுனால ரெவோகேஷன் அப்படிங்கிறது வேலிட். அக்செப்டார் இதுக்கு அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆஃபரை அவங்க கொடுத்த ஆஃபரை அவங்களே ரெவோகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரெவோகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ். ஓகே girls, I hope all of you understand. If you have any doubts, please ask me. Thank you.